லாபமாகுதோ நஷ்டமாகுதோ அதுல நடிக்கிற பொம்பளைங்கள்லாம் எனக்கு கொடுப்பியா? அவளுக்கு வந்து ஆர்வம். எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். எப்படியாவது ஃப்ரேம் ஆயிடணும். நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம ஹீரோயின் ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டு வெறித்தனமா இருக்கிற பொண்ணு. சோ அவகிட்ட கேட்கிற கேள்விகள் என்னன்னா, உன்னோட சைஸ் என்ன? லாங் ஹேரா? நீ கருப்பா வெள்ளையா? உன்னோட லென்ஸ் மட்டும் கருப்பா இருக்குமா? இல்ல ப்ரௌனா இருக்குமா? சோ பிட்டு போடுறது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேள்விகளா கேட்டு பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துல அவளோட சைஸ் பயோவே அனுப்பிச்சிடுவாங்க. அதுல நேம், ஏஜ், லொகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, எல்லாமே அதுல வந்துரும் இன்க்ளூட். சோ அது தவிர்த்து அது இல்லாம போன்லயே பேசிருக்காங்க. இப்போ யாரு இந்த மாதிரி பேசுறாங்க வைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டமே அலையும். கஷ்டப்பட்டு ஒரு டைரக்ஷன்ல கத்துக்கிட்டு அரையும் குறையுமா கத்துப்பாங்க. அவங்க எப்படியாவது ஒரு ஒரு மூவியோ ஷார்ட் பிலிமோ வெப் சீரிஸோ எடுத்துடணும். ஒரு நேம் இந்த ப்ராஜெக்ட் வச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு மூவ் ஆன் ஆகணும். அப்படிதான் நினைப்பாங்க எல்லா டைரக்டரும், கேமராமேன் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்காக தான் மூவ் ஆன். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லையா? அவன் அந்த ஆள் யோக்கியமா நம்ம போட்ட பணத்தை எடுத்துடணும். நான் இப்ப போடுறேன்பா, இந்த பணத்தை நீ லாபம் கொண்டு வரலன்னா பரவாயில்ல, நஷ்டம் கொண்டு வரக்கூடாது. அந்த டீல் பேசிட்டு உள்ள வரணும். லாபமாகுதோ நஷ்டமாகுதோ அதுல நடிக்கிற பொம்பளைங்க எல்லாம் எனக்கு கொடுப்பியா? அப்படின்னு ஒரு சில உப்மா கம்பெனிங்க இருக்காங்க பாத்தீங்களா? அந்த டீலிங்ல இவங்க வேற வழி இல்லாம இப்படி வாங்கி அப்படி ஆடிஷன் பேர்ல இப்படி கொடுக்கற சப்ளை கொடுக்கற விஷயங்கள் தான் நடக்கிறது சில உப்மா கம்பெனில.